ஃபைண்ட் த ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் ஈச் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இங்கே ஒரு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ரேங்க்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் அந்த நம்பர் ஆஃப் ரோ அண்ட் நம்பர் ஆஃப் காலம். எம்ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் என்னங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு த கிவன் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்போது உங்களுக்கு மினிமம் வந்து என்ன கிடைக்கும்னா 3x3. இதில் எதுப்பா மினிமம்? 3 தான் மினிமம். ஓகேவா? அப்போது ரேங்க் வந்து 3 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணிடக்கூடாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 3 வரலாம், மினிமம் அது எவ்வளோனா குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த ரேங்கை, இதுதான் நம்ம ரேங்கை வந்து இந்த மாதிரி நொட்டேஷன் பண்ணுவோம். ரோ ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது வந்து உங்களுக்கு 3ஆக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படும். ஓகேவா? அப்படி சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அதுக்கு டிட்டர்மெண்ட் எடுப்போம். இன்கேஸ் இந்த ரேங்க் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0, அது 3x3க்கு வந்துச்சுன்னா அப்போ ரேங்க்கு கண்டிப்பாக 3 தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்கேஸ் அந்த ரேங்க் டிட்டர்மெண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு ஈக்குவல் டு 0, இந்த 3x3க்கு போடும்போது உங்களுக்கு டிட்டர்மெண்ட் 0ன்னு வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு ரேங்க்கு கண்டிப்பாக 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது, அதை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸுக்கு போகலாம். சரிங்களா? இப்போ நான் ரேங்க் ஆஃப் ஏக்கு டிட்டர்மெண்ட் வந்து 3x3க்கு நான் போட போகிறேன். சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். அப்போ 3 2 5 1 1 2 3 3 6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிட்டர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 -6 -2, அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரோவை இந்த காலத்தையும் விட்டுனா 6 -6 திரும்பி கிடைக்கும், +5. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா 3 -3 ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 0வை தான் மீன் பண்ணுது. அப்போது டிட்டர்மெண்ட் வந்து உங்களுக்கு 0வை மீன் பண்ணதுனால உங்கள் ரேங்க்கு கண்டிப்பாக 3 வர்றதுக்கான பாசிபிள் கிடையாது. சரிங்களா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு 3x3க்கு போடும்போது. இதே வந்து இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு உள்ள மேட்ரிக்ஸில் ஏதோ ஒரு 2 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏதோ ஒரு 2. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏதோ 2ல் உங்களுக்கு வந்து நான்-0, டிட்டர்மெண்ட் நான்-0 கிடைச்சாலே அப்போ நம்ம 2x2 தானே எடுத்தோம், ஆர்டர் 2 எடுத்தோம்ல, அப்போ அது நான்-0 கிடைச்சிச்சுன்னா அப்போ உங்களுக்கு ரேங்க் வந்து 2 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதோ 2 2x2 எடுக்கிறேன், இது எடுக்கிறேன், இது எடுக்கலாம், இல்லை இப்படி எடுக்கலாம், இல்லை இப்படி